ஸோ அடுத்தது வந்து சபாநாயகர் அப்பாவு. அவர் வந்து டைரக்டாகவே சொன்னார், நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி வடிவேல் அவர்களோட டைலாக்கை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு அவர்கள் ஏன் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னே தெரியல, அதை நோக்கி போறாரா இல்லையான்னு தெரியல, அவரை வந்து சப்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. அடுத்ததா வந்து நயினார் நாகேந்திரன், இப்போ பிஜேபியோட மாநில தலைவராக இருக்க நயினார் நாகேந்திரன், இவர் வந்து ரொம்ப பொலைட்டான மனுஷன். நிறைய பேர் கூட சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப சிரிச்ச மேனிக்கு ஹேண்டில் பண்ணுவார்னு சொல்லி. ஸோ அவர் கூட சில விஷயங்கள் டைரக்டாக சாடி இருந்தார், ரொம்ப வெறுப்பாக பேசியிருந்தான்னு கூட சொல்லலாம். விஜய் அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தார் அந்த கட்சி கூட்டத்தில். என்னன்னா, இப்போ கூட சொல்கிறேன், இப்போ வந்து 2026 மிகப்பெரிய போட்டி யாருக்குன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் அப்படின்னு டைரக்டாக சொன்னார். ஸோ அதை வந்து அவர் சாடி பேசியிருந்தார் நயினார் நாகேந்திரன். பிஜேபி எவ்வளோ பெரிய கட்சின்னு வந்து விஜய் அவர்களுக்கு தெரியவில்லையா, எப்போதுமே வந்து திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2026 பிஜேபி தலைமையிலான ஆட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன். ஸோ இதில் அரசியல் கட்சி இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்கன்னு நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணி பேசல. இதில் என்ன நடந்தது, எந்தெந்த தலைவர்கள் இதுக்கு வந்து அதுக்கு வந்து அகென்ஸ்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றத நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததா செல்லூர் ராஜு, அவரை வந்து எல்லாருக்குமே தெரியும், நான் அவருக்கு வந்து ஒரு அறிமுகம் அப்படின்றது கொடுக்கவே தேவையில்லை. முறை மீறி தான் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே வளர்ந்தது. அதிமுக நிறைய இன்னல்களை இது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் அடுத்தது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் டிவிகே அப்படின்ற ஒரு கட்சியே 2026 இருக்காது அப்படின்ற மாதிரி செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாமே பொதுக்குழுக்கு அந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் மற்ற தலைவர்கள், வெவ்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க, என்னென்ன வார்த்தைகள் பேசினாங்க, அதுக்கு